கோட் அப்படின்னு வந்து உங்களுக்கே மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் இன்வென்ட்ரி திறந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் வந்து உங்கள் இன்வென்ட்ரியிலே இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கோட்டு சூப்பராக இருக்குல்ல. ஸோ செமையாக இருக்குது, ஒயிட்டாக தெரியும். கரெக்டாக பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டவர் தான், இந்த டவர் மேலே கரெக்டாக இந்த டவர் மேலே இந்த இடத்துல வந்து ஒரு என்பிசி இருப்பார். இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இன்ட்ராக்ட் பண்ணால் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் இப்போ தான் இந்த பிளாக் கோட்டை வந்து 100K ரோபக்ஸ்க்கு வந்து சின்ன பசங்கிட்டேருந்து வாங்கினேன். இது வந்து உன்னோட அட்டாக்கையும் மற்ற ஸ்டஃப்ஸையும் பூஸ்ட் பண்ணும். உனக்கு வந்து இது 50,000 ரூபாய்க்கு வேணுமா, 50Kக்கு வேணுமா சொல்லு, நான் இப்போ சர்ச்சுக்கு போனேன், சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இவர்கிட்ட போய் பேசிவிட்டு நீங்கள் டீல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளாக் கோட் வந்துடுங்க. சிம்பிள், ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ மற்ற அந்த வெறும் நார்மல் கோட் மாதிரி, இந்த ஒயிட் கோட் மாதிரி உங்களுக்கு வந்து கிரைண்டிங் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த கோட்டு கிடச்சிருச்சு. இப்போ நம்மக்கிட்ட டோட்டலாக 2 ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம ப்ரிசனுக்கு தான் போகிறோம். ஸோ ப்ரிசனுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆன்ஸ்வான்னு ஒரு பாஸ் இருப்பான். ஸோ அந்த பாஸை போய் கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிங்க் கோட்டு கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து ப்ரிசனுக்கு போயிடலாம். ஸோ ஒரு வழியாக கைஸ் ஃபைனலி நமக்கு வந்து அந்த பிங்க் கோட் வந்து கிடச்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ வரட்டாமே.